ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்ட இந்த நொடியிலேயே உன் கைகளில் அற்புதமான விஷயங்கள் வந்து சேரும்படி நான் செய்ய போறேன். என் பாதத்தை தொட்ட உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். இனி எக்காலத்திலும் நீ எதை நினைச்சு கவலைப்படும்படி நான் உன்னுடைய உழைப்பையும் உண்மையான வாழ்க்கையையும் வீணாக்க மாட்டேன் என் செல்லமே. நிஜமாவே உன்னுடைய தகுதியையும் வெற்றியையும் தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ கிடையாது. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையும் சரியாக இருந்தால்தான் நீ நேர்மையாக உண்மையாக உழைக்கக்கூடிய ஆளாக இருந்து அதற்கான முயற்சிகளை அதிகமாக செய்யும் போதுதான் இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையா இருந்து உதவி செய்வேன். அதனால முதல்ல உன்னுடைய செயல்கள் சரியானதாக இருக்கணும். அப்புறமா தான் இந்த பக்தி எல்லாம் உனக்கு கை கொடுக்குமே செல்லமே. யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒருத்தன் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் துரோகத்தை கொடுத்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டே வந்து அவனுக்கும் அதை திரும்ப கொடுக்குன்ற எண்ணத்தோட நீ உன் வேலையை பாரு. காலச்சக்கரத்திலிருந்தும் இந்த பிரபஞ்சம் திரும்பி கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளிலிருந்தும் யாரும் தப்பிக்க முடியாது. நல்லது செய்யற எல்லாருக்கும் திரும்ப நன்மை கிடைக்குதோ இல்லையோ, தீமை செய்யும் எல்லாரும் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள். வாழ்க்கைனா வெற்றியும் தோல்வியும் வரத்தான் செய்யும். நீ தோத்து போயிட்டோன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில துணிவிழந்து இருந்து விடாதே என் தங்கமே. உன்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்பிக்கையோடு நீ எழுந்து போராடு. நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்போரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தக்காரராய் மாற்றிவிடக்கூடிய சில பேரின் வார்த்தைகளில் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. நீ கூட முன்னெல்லாம் எவ்வளவு தூரம் பேசுவ, எவ்வளவு நேரம் பேசி எப்படிலாம் சத்தமா சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்த ஆள் நீ. ஆனா இப்போது உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களின் பேச்சுகளும் வார்த்தைகளும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் அவர்கள் உன்னை பத்தி சொல்லக்கூடிய குறைகளும் எல்லாம் சேர்ந்து இப்போ உன்னையே கூட அமைதியான ஆளாகவும் மன வருத்தத்தோடும் மன பாரத்தோடும் வாழக்கூடிய ஆளாகவும் மாத்திடுச்சு தானே. இப்போ புரியுதா? மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாயிலேயே விஷம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. நீ யார் மீதும் அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில அவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போது நினைச்சு நினைச்சு வருத்தப்படாத. எப்போதும் எல்லாரிடத்திலும் அளவாய் அன்பு செலுத்தினாலே எந்த கெடுதலும் எந்த தீங்கும் எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில வராதுதானே. நீ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா எந்த மனிதர் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காம தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கும். ஆனா எந்த மனிதன் அடுத்தவன் கெட்டு போனோம், அவனோட நான் தான் ஜெயிக்கணும்னு சுயநலமா சிந்திக்கிறானோ, அவனுக்கு நல்ல நேரம் வருவதென்பது கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி என்பது உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வது. தோல்விங்கிறது நீ யாரு, உன்னுடைய திறமை என்ன, உன்னால எது முடியும் எது முடியாது, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னவென்பதை உன்னை உனக்கே அறிமுகம் செய்து வைக்கக்கூடியது. அதனால தோல்வி அடையும் போது துவண்டு போகாத. இனிமே நான் தோல்வியை அடையக்கூடாதுன்னு வைராகியமா துணிஞ்சு நில்லு. அடுத்த முறை நிச்சயமா நானே உனக்கு வெற்றியை தருவேன் என் தங்கமே. இப்போ உன்னுடைய ஆசைகள் என்ன எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சதாலதான் அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக என் ஆசீர்வாதத்தை பெற சொன்னேன். ஏதாவது ஒரு நல்ல நாள்ல நீ பெரியவங்க பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வழங்கும் போது ஆசீர்வாதம் பெறும்போது அவர்கள் உனக்கு விருப்பமானதை தருவார்கள் அல்லவா. அதே போல்தான் இப்போது என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உன் கைகள்ல உனக்கு பிடிச்சதை இந்த வராகி அம்மா தரப்போறேன். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போவதுதானே வாழ்க்கை. அதே போல உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ அடைந்த அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாமல் உன் மீது மற்றவர்கள் சுமத்திய பழி சொற்களையும் அவங்க உனக்கு செஞ்ச ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அடுத்தவர்கள் உன்னை நோக்கி செய்யும் கேலி பேச்சுக்களையும் கூட கடந்து போய் வாழக்கூடிய ஆளாக நீரு. தைரியத்தோட இது எல்லாத்தையும் கடந்து போகாம யாராலும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது என் செல்லமே. வாழ்க்கைனா வலிகளும் வேதனைகளும் இருக்கதான் செய்யும். ஆனா எல்லா வலியையும் வேதனையும் மறந்துட்டு நீ ஜெயிக்கிறதுக்கான புது வழியை கண்டுபிடிச்சினா வாழ்க்கை உனக்கு சுகமானதாக இருக்கும். நீ கடந்து வந்த கஷ்டமான வாழ்க்கைய மறந்துட வேணாம். ஆனா இனிமே நீ வாழ போற சந்தோஷமான வாழ்க்கையும் யாரிடமும் சொல்லவும் வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நீ எப்போ கெட்டு போவ எப்போ கஷ்டப்படுவ நினைக்கிற ஜனங்க அதிகமா இருக்காங்க.
அவங்க கிட்ட போய் நீ நல்லா வாழ போறன்ற சந்தோஷ செய்தியை சொல்றதுக்கு பதிலாக அவர்கள் கண் முன்னால் சந்தோஷமா ஜெயிச்சு வாழ்ந்து காட்டு. உனக்கு தேவையானதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? யாரோ ஒருவர் உன்னை அவமானப்படுத்திட்டாருன்றதுக்காக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நீ தூக்கி எறியப்படும் தருணங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மா நான் உன்னை தூக்கி விடுவேன்றதை மறக்காத. எப்படி வெற்றி பெற போறோம் என்று யோசிப்பதை காட்டிலும் எப்படி தோல்வி அடைஞ்சோம்னு யோசிச்சு பாரு. தோல்விக்கான காரணங்களும் புரியும். நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளும் உனக்கு தெரிய வரும். கண்டிப்பாக, நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நிழலை உன்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. அதுபோல நம்பிக்கை உள்ள உன்னையும் வெற்றியிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வழிகளிலும் இந்த வராகியம்மா நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். நீ நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே இருக்கும் என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நல்லதே நினைக்கும் என நல்லதே நடக்கும் என உறுதியாக நீ நம்பு. நடப்பது அனைத்தையும் உனக்கான நல்ல விதமாக நான் முடிச்சு கொடுக்கிறேன். உள்ளத்தில் நஞ்சை வைத்து உதட்டில் தேனை வைத்து பழகும் மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிற இந்த காலத்துல நீதான் யார் எப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. மாற்றம்ங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிலையான ஒன்றுதான். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் திறன் தானே உனது வெற்றியை தீர்மானிக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்போது சில பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும், சில பேருக்கு கெட்ட விஷயம் நடக்கும். கெட்டது நடந்தா அதை தாண்டி வந்துடணும். நல்லது நடந்தா அதை நிரந்தரமா தக்க வச்சுக்கணும். அதில் தான் உன்னுடைய திறமைகள் இருக்குது என் செல்லமே. நீ ஒரு சிலருக்காக பாவம் போனா போகுது தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு விட்டு கொடுத்து மன்னிச்சு போனாலும் அவர்களே மீண்டும் உன்னை தேடி வந்து படுகொலியில தள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். மனிதர்களிடம் பாவம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் கவனமாதான் இருக்கணும் என் செல்லமே. நீ நினைச்சா மட்டும்தானே உன்னால சுவாசிச்சு உயிர் வாழ முடியும். அதே போலதான் நீ வெற்றி அடைய வேண்டுமென்றாலும் அதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உன்னால வெற்றி பெற முடியும்னு முதல்ல நீதான் நம்பணும். நீ மூச்சுக்காற்றை விட்டு உயிர் விடு வாழ்வது எவ்வளவு அவசியமோ அதே போல வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருப்பதும் அவசியம். நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யாரு உதவி செய்யறாங்களோ அவங்களதான் சுலபமா ஏமாத்தி அவங்களுக்கு எதிரியாகவும் ஆகிடுறாங்க. யாருக்கு உதவி செய்தாலும் யாருடன் பழகினாலும் கொஞ்சம் அவங்க சரியா இருக்காங்களான்றத மட்டும் கவனிச்சு பார்த்துக்கோ. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைச்சவனே வந்துடாது. அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கவும் வேண்டும். நீயும் உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செஞ்சா இந்த வராகியம்மா நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைப்பேன். எத்தனை பேர் எச்சில் போட்டு எண்ணினாலும் கூட அந்த ரூபாய் நோட்டுல தீட்டுப்பட்டுருச்சுன்னு யாரும் சொல்றது கிடையாது. அந்த ரூபாய் நோட்டை மட்டும் யாரு கொடுத்தாலும் பணத்தை யாரு கொடுத்தாலும் மனிதர்கள் வேண்டாம் என்று சொல்வதே கிடையாது. அதே போலதான் அப்படிப்பட்ட மதிப்பு மிகுந்த அந்த பணத்தை போல உன்னை எல்லாரும் தூக்கி வச்சு உயரத்துல உட்கார வச்சு பேசும்படி நான் உனக்கான உயர்வையும் வெற்றியையும் நிச்சயம் கொடுப்பேன்.